அல்லாஹ் தஆலாவின் மகத்தான பெரும் கருணைகளால் மிக உயர்வான தஃசீருடைய வகுப்பில் அமர்ந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாமை காணிக்கையாக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ஸக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜஅல் லஹு மின் கப்லு ஸமிய்யா. ஸக்கரியாவே, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை சுப செய்தியாக நாங்கள் வழங்குகின்றோம். அதன் பெயர் யஹ்யாவாகும். இதற்கு முன்னால் அதுபோன்ற ஒரு பெயரை நாம் யாருக்கும் வைக்கவில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியம் சூராவின் 7வது வசனமாக இந்த வசனம் அமைந்திருக்கின்றது. நபி ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே மனமுருகி நம்பிக்கையோடு துஆ செய்தார்கள். அந்த துஆவை கபூல் செய்து விட்டதாக அறிவிக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை அமைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை நாங்கள் சுப செய்தியாக, நற்செய்தியாக, மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக நாங்கள் வழங்குகிறோம். அந்த குழந்தையின் பெயர் யஹ்யா என்பதாகும் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் வழியாக சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ கபூல் செய்யப்பட்டு விட்டது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லும் பொழுது உங்களது துஆவை நாம் கபூல் செய்து விட்டோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கலாம். அல்லது உங்களுக்கு நீங்கள் கேட்டதை நாம் கொடுப்போம் என்பதாக சொல்லியிருக்கலாம். அப்படியெல்லாம் சொல்லாமல் முபஷ்ஷிருக, உங்களுக்கு ஒரு நற்செய்தியாக, சுப செய்தியாக நாங்கள் சொல்கிறோம் என்று பஷாரத்துடைய வார்த்தையை அல்லாஹ் தஆலா இங்கே பயன்படுத்தியிருக்கிறார். என்ன காரணம் என்றால், அல்லாஹ்வுக்கு யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ, அல்லாஹ் யாரை தனக்கு நெருக்கமாக ஆக்கிக் கொள்ள விரும்புகின்றாரோ அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த நற்செய்தியை வழங்குகின்றார். அதுவரையில் அஸ்ஹாபுல் இனாபா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் பக்கமாக தங்களது கவனத்தை முழுமையாக எவர் திருப்புகின்றார்களோ அவர்கள்தான் அஸ்ஹாபுல் இனாபா, இனாபத்துடையவர்கள், முனீபீன்கள், அல்லாஹ்வால் திரும்பக்கூடியவர்கள். வல்லதி நஜிதனபு தாபூத ஐ யஅபுதுஹா வ அனாபு இலல்லாஹ் லஹுமுல் புஷ்ரா. இவர்கள் அல்லாஹ் அல்லாத மற்ற பொருட்களை வணங்குவதிலிருந்து விலகி அல்லாஹ்வின் பக்கமாக திரும்பி விட்டார்களோ அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும், சுப செய்தி உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த முனீபீன்கள், அஸ்ஹாபுல் இனாபா என்ற இனாபத்துடையவர்களை பற்றி அல்லாஹ் மேலும் சொல்லும் பொழுது அவர்கள் பேசப்படுகின்ற, சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை கவனமாக கேட்பார்கள். அதில் எது மிக அழகானதோ அதை பின்பற்றுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஹிதாயத் என்ற நேர்வழி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அது சுமர் என்ற சூராவிலே 17வது 18வது வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று யார் இக்லாஸ் உடையவர்களாக தங்கள் செயல்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி மன தூய்மையோடு செய்கின்றார்களோ
அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பஷாரத் என்ற சுப செய்தியை வழங்குகிறார். வபஷிரில் முஹ்பிதீன் என்று சொன்னால் முக்லிசி, தங்கள் செயல்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி மிக தூய்மையாக ஆக்குகின்றவர்கள். பிறர் பார்க்க வேண்டும், பிறர் பாராட்ட வேண்டும், பிறர் போற்ற வேண்டும், பிறர் புகழ வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காகவே நான் செய்கிறேன் என்ற தூய்மையான எண்ணத்தோடு யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சுப செய்தியை நற்செய்தியை வழங்குகிறார். அதே போன்று இஸ்திகாமத்துடையவர்கள் தங்களுடைய காரியங்களிலே நிலைத்து நின்று எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதனை விட்டுவிடாமல் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்கள், மன வலிமை உடையவர்கள். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்லுகிறார். அல்லாஹ் என்று ஈமான் கொண்ட பிறகு அதிலேயே நிலைத்து நிற்பவர்கள், அல்லாஹ்வை ரப்பாக தங்களை அல்லாஹ்வுடைய அடியாராக ஆக்கியதிலே யார் நிலைத்து நிற்கின்றார்களோ என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டி அதன் தொடர்ச்சியிலே வஅப்ஷிரு பில் ஜன்னah, நீங்கள் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி பெறுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அவ்வாறே அஸ்ஹாபுல் விலாயத் உடையவர்கள், அவுலியாக்கள், எவர்கள் அவுலியாக்களாக அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரா. விலாயத் உடையவர்கள் அவுலியாக்களாக தங்களை ஆக்கிக் கொண்டவர்கள், அவர்களுக்கு இந்த உலக வாழ்விலும் நற்செய்தி உண்டு, நாளை மறுமையிலும் நற்செய்தி உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ, சாபிரீன்களாக இருக்கிறார்களோ, ஒரு பஷீரி சாபிரி, பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்றும் அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையை சொல்லி காட்டுகிறார். இப்படியாக இந்த வசனங்களை எல்லாம் நாம் கோர்வையாக பார்த்தோம் என்று சொன்னால் அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துகின்ற பாடம் என்னவென்று சொன்னால், நாம் அல்லாஹ்வை ரப்பாக நம்பி அவருடைய அடியாராக இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் எப்பொழுதும் சராசரியான ஒரு நிலையிலேயே நாம் தொடர்ந்து இருந்துவிடக் கூடாது. எப்போதும் ஒன்று சராசரியான ஒரு நிலையில் நாம் தொடர்ந்து இருந்துவிடக் கூடாது. மாறாக அல்லாஹ்வின் பால் நாம் தொடர்ந்து நெருங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் எழுகின்றோம், ஏதோ நாம் எழுந்தோம், சுபஹ் தொழுதோம், லொஹர் தொழுதோம், ஐவேளை தொழுதோம், எல்லோரும் தொழுகிறார்கள், நாங்கள் தொழுகிறோம் என்ற நிலையில் இல்லாமல் நாம் தொடர்ச்சியாக அல்லாஹ்வின் பக்கமாக முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பால் நெருங்க நெருங்க முன்னேற முன்னேற நாம் அல்லாஹ்வுடைய அன்புக்கு ஆளாகிக் கொண்டே இருக்கிறோம். இனி நெருங்குவதற்கு இடமே இல்லை என்ற அளவிற்கு நாம் அல்லாஹ்வின் பால் நெருங்கிவிட்டால் அல்லாஹ் நம்மை நேசிப்பார். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விட்டால் இனி எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்படி வரும்பொழுது அல்லாஹ்வுடைய சுப செய்தியும் சேர்ந்தே நமக்கு கிடைக்கும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. அதனால் சாலிகான அமல்கள் மூலமாக, இக்லாஸான அமல்கள் மூலமாக, இறை பயம் என்ற தக்வாவின் மூலமாக நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அப்படி நெருங்குகின்ற நல்லோர்களுக்கு அல்லாஹ் சுப செய்தி சொல்கிறார். அந்த நல்லோர்களில் உன்னதமானவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப செய்தி சொல்கிறார். அவர்களில் ஒருவராக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு உங்கள் துஆவை நாம் கபூல் செய்தோம் என்று சொல்வதற்கு மாற்றமாக உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற ஒரு செய்தி உங்களுக்கு நாம் சொல்கின்றோம். ஒரு சந்தோஷமான செய்தி. ஆரம்பிக்கும் பொழுதே நம்மை சந்திக்க வருகின்ற நபர் நம்மிடத்தில் பேசி ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு சந்தோஷமான செய்தி என்று ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு முதல்ல நம்முடைய மனமெல்லாம் கொழுந்து, நம்முடைய முகமெல்லாம் மலர்ந்து மகிழ்ச்சியாக நாம் அவர்களை வரவேற்க ஆரம்பிக்கிறோம். இவருடைய வருகையால நமக்கு நஷ்டம் இல்லை, இவருடைய வருகையால நமக்கு கஷ்டம் இல்லை, இவருடைய வருகையால நமக்கு தொந்தரவு இல்லை என்பது
என்பதை அந்த வார்த்தை அமைத்து விடுகிறது, காட்டி விடுகிறது. இந்த வார்த்தையை கேட்டதும் மனம் மகிழ்கிறது, முகம் மலர்கிறது. நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் மகிழ்ச்சிக்குரிய வார்த்தையாக வெளியாகி விடுகிறது. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்று சொல்லும் பொழுது அதே போதுதான் அல்லாஹ் தான் நேசிக்கின்ற தனக்கு நெருக்கமாக இருக்கிற நல்லவர்கள் நபிமார்களை பார்த்து அல்லாஹ் இந்த விஷயங்களை அவர் பயன்படுத்துகிறார். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்பதாக அவர் அந்த வார்த்தையை துவக்கி அவர்களது உள்ளத்தை அல்லாஹ் மகிழ்விக்க செய்கிறார் என்பதுதான் வசனம் நமக்கு சொல்லுகின்ற பாடமாக அமைந்திருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக அல்லாஹ் தஆலா இங்கே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துஆவை கபூல் செய்து விட்டார். ஒரு ஆண் குழந்தை, ஏனென்றால் அவர்கள் என்னவெல்லாம் எதிர்பார்த்தார்களோ அதற்கெல்லாம் அடித்தளம் ஆண் குழந்தை தான். அதனால் உங்களுக்கு நீங்கள் கேட்ட ஆண் குழந்தையை நாங்கள் தந்துவிட்டோம் என்று அல்லாஹ் சொன்னதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அந்த குழந்தைக்கு யஹ்யா என்பதாக நாங்கள் பெயர் சூட்டியுள்ளோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா குழந்தைக்கும் பெயர் உண்டு. பெயர் உண்டு என்று சொல்வதை விட பெயர் வேண்டும். ஏனென்றால் அந்த பெயர் அவர்களை அறிந்து கொள்வதற்கு, அவர்களை தெரிந்து கொள்வதற்கு அது மிக முக்கியமான ஒன்று. பெயர் மனிதனை குறிக்கிறது, மனிதன் பெயரால் அறியப்படுகிறார். எனவே பெயரும் பெயர் சூட்டப்பட்ட அந்த பெயரும் ஒன்றுதான், வெவ்வேறு கிடையாது. பெயர் வேறு, மனிதன் வேறு அல்ல. எந்த பெயரை யாருக்கு சூட்டுகின்றோமோ அந்த பெயரும் அந்த மனிதனும் ஒன்றுதான். அவனை சொன்னால் பெயர் வரும், பெயரை சொன்னால் அவன் நிறைவுக்கு வருவான். அவரை சொன்னால் அவன் பெயர் ஞாபகத்துக்கு வரும், அவரை பார்த்தால் ஞாபகத்துக்கு வரும். நமக்கு அறிமுகமான ஒரு மனிதரை பார்த்தவுடன் அவர் பெயர் ஞாபகத்துக்கு வரும். ஆள் பார்க்கல, பெயரை சொன்னவுடனே ஆள் ஞாபகத்துக்கு வரும். இரண்டும் ஒன்றுதான். எனவே பெயர் அவசியம், பெயர் இல்லாமல் இருந்துவிடக் கூடாது. இரண்டும் ஒன்றுதான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையில் சொல்லி காட்டுகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா. இந்த வசனங்களை எல்லாம் பார்த்தோம் என்றால் அசல்ல எப்படி இருக்கணும்? பில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அருள்மிக்கவன் அன்புமிக்கவன் அல்லாஹ்வை கொண்டு ஆரம்பிக்கிறேன். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்பதில் சப்பிஹ் ரப்பக்கல் ஆலா, மிக மேலான மிக உயர்ந்த உங்களுடைய ரப்பை நீங்கள் துதிபாடுங்கள் என்று சொல்வதற்கு பகரமாக உங்கள் மிக்க மேலானவராகிய உங்கள் ரப்பின் பெயரை நீங்கள் துதிபாடுங்கள். அருள்மிக்கவன் அன்புமிக்கவன் அல்லாஹ் பெயர் கொண்டு ஆரம்பிக்கணுமா, ஆள் கொண்டு ஆரம்பிக்கணுமா? அப்படின்னு நாம் பார்த்தோம் என்றால் பெயர் தான் ஆள், ஆள் தான் பெயர். எனவே பெயர் மிக முக்கியமானது. அதனால்தான் அல்லாஹ் அந்த வசனத்தின் வழியாக அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு என்றால் அல்லாஹ்வை கொண்டு என்றுதான் பொருள். அல்லாஹ்வுடைய திருநாமத்தை நான் துதிபாடுகின்றேன் என்றால் அல்லாஹ்வை துதிபாடுகின்றேன் என்றுதான் பொருள். எனவே எல்லோருக்கும் பெயர் வேண்டும். எல்லோருக்கும் மட்டுமல்ல, எல்லா பொருளுக்கும் பெயர் வேண்டும், எல்லா பொருளுக்கும் பெயர் உண்டு. அதனால்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததுமே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களின் பெயரையும் கற்றுக் கொடுத்தார். வல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா வஸ்துக்களுடைய பெயரையும் அவரை கற்றுக் கொடுத்தார் என்று அருள்மறை சொல்லி காட்டுகிறார். மலக்குமார்கள் சொன்னார்கள், ஆதமை படைத்து விட்டார் அல்லாஹ், படைக்க வேண்டாம் என்பதாக நாம் நினைத்தோம், படைக்க வேண்டாம் என்று ஏற்றுதல் வைத்தோம். எல்லாவற்றையும் தாண்டி ஆதமை எல்லாம் படைத்து விட்டார். சரி, படைத்து விட்டார் அல்லாஹ், அவர் படைக்கப்பட்டு விட்டார், அவர் ஒன்றும் நம்மை விட அதிக கண்ணியமானவராக அல்லாஹ்விடத்திலே இருக்க போவதில்லை என்பதாக நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லோரையும் விட மிக்க கண்ணியத்திற்குரியவராக ஆக்குவதற்கு அவர் நாடிவிட்டார். அதனால் கல்வி ஞானம் என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார். அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த கல்வி ஞானத்துல அடிப்படையாக எதை கொடுத்தார் என்றால் எல்லா பொருளுக்குரிய பெயரை கற்றுக் கொடுத்தார். தஃசீருல் ஜலாலைன் என்ற கிதாபிலே எழுதப்படுகின்றது. எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார்? எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார் என்றால் எதுவெல்லாம் ஆதம் மிக முக்கியமானதோ அதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்வதற்கு பகரமாக எதுவெல்லாம்
முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா முக்கியமில்லாத விஷயத்தெல்லாம் விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். முக்கியமான நபர்களை எல்லாம் கூப்பிட்டு அப்படின்னா சாதாரண மனிதர்கள் எல்லாம் விட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் சாதாரண மனிதர்களை எல்லாம் கூட அழைத்திருக்கிறோம் என்றால் முக்கியமானவர்கள் கண்டிப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதன் பொருள். அப்படி அல்லாஹ் தஆலா நாம் அற்பமாக கருதும் எந்த பொருளை எல்லாம் கற்றுக் கொடுத்தார் என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது நாம் பயன்படுத்துகின்ற கரண்டி, நாம் பயன்படுத்துகின்ற தட்டு, நம்முடைய உடலில் இருந்து பிரிகின்ற காற்றை கூட அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். இதற்கு இதனுடைய பெயர் என்று. நம்முடைய உடலில் இருந்து பிரிகின்ற காற்று, வாயு, அதையும் கூட அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார் என்றால் அவர் எந்த பொருளையும் கற்றுக் கொடுக்காமல் எந்த பொருளுடைய பெயரையும் சொல்லாமல் விடவில்லை. இந்த அளவிற்கு எது மிக அற்பமானதோ, எதை நாம் வாயால் கூட சொல்ல விரும்ப மாட்டோமோ அதையெல்லாம் கூட அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். இதற்கெல்லாம் ஆதாரம் ஆதமல் அஸ்மாஅ என்று அல்லாஹ் நிறுத்திவிட்டால் அல்லாஹ் பெயர்களை கற்றுக் கொடுத்தார் என்று வந்திருக்கும். ஆனால் அந்த அஸ்மா என்பதற்கு பிறகு குல்லாஹ் என்ற வார்த்தை வருவதால் எல்லா பொருட்களின் பெயரையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார் என்பதாக வந்து விடுகிறது. அந்த பெயர் என்பது மிக முக்கியமானது என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே பெயரை பற்றி அங்கே குறிப்பிடுகிறார். ஆகையால் எல்லோருக்கும் எல்லா பொருளுக்கும் பெயர் உண்டு, பெயர் வேண்டும். அதில் மனிதன் மிக்க மேலானவர். பலர் கர்ராம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் சங்கிக்குரிய படைப்பாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறாரே. அப்ப அவனுக்கு பெயர் மிக முக்கியமானது. ஆகையால் பெயர் அவசியம் என்பதை இந்த வார்த்தை நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது. அதையும் தாண்டி அல்லாஹ் தஆலா யஹ்யா என்ற பெயர் சொல்லியிருக்கிறார். யஹ்யா என்று சொன்னால் வாழக்கூடியவர், வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்பது அவருடைய பெயர். ஹயாத் என்பதற்கு வரக்கூடிய அல்லாஹ் தஆலா யஹ்யா வாழக்கூடியவர் என்பதாக பெயர் சொல்லியிருக்கிறார். அப்ப மற்றவரெல்லாம் மௌத்தாகக்கூடியவர்கள், வாழாதவர்களா? அப்படி இல்லை. அந்த பெயருக்கான பொருளை வைத்து அல்லாஹ் என்ன உணர்த்துகிறார் என்பதை நமக்கு அறிஞர்கள் சொல்லும் பொழுது அவர் வாழக்கூடியவர் என்றால் வாழ வைத்தவர் என்ற பொருளும் வருகிறது, உயிர்ப்பித்தவர் என்ற பொருளும் வருகிறது. எதை உயிர்ப்பித்தார்? தனது தாயின் கருவறையை உயிர்ப்பித்தார். தஃசீருல் ஜலாலின் என்ற அந்த கிதாபிலே அவருடைய ஆசியா என்று சொல்லக்கூடிய ஓரக்குறிப்பை நாம் பார்க்கும் பொழுது விளக்கம் எழுதுகின்றார்கள். யஹ்யா வாழக்கூடியவர், வாழ வைக்கின்றவர், உயிர்ப்பித்தவர் என்று பல பொருள் உண்டு. அவர் எதை உயிர்ப்பித்தார் என்று சொன்னால் தாயின் கருவறையை உயிர்ப்பித்தார். அது மாட்டு போல கருவறையாக இருந்தது. பிள்ளை பெறுவதற்கு தகுதியில்லாத கருவறை என்பதால் அது மாட்டு போலது. அந்த மாட்டு போல கருவறையை இவர் மூலமாக அல்லாஹ் உயிர்ப்பித்தார் என்ற அந்த கருத்தை புரிந்திருக்கக்கூடிய வகையில் இந்த பெயரை அல்லாஹ் அமைத்திருக்கிறார் என்று விளக்கம் தருகிறார். பழைய பெயராக வயல்வெளிகள் எல்லாம், பூமிகள் எல்லாம் பாலமாக வைத்திருக்கும் பொழுது அந்த பூமி அல்லாஹ் காய்ந்த பூமி என்பதாக சொல்லவில்லை. மழை பெய்யும் பொழுது மழை நீர் அதனை உயிர்ப்பிக்கிறது. மாட்டு போல பூமியை அல்லாஹ் மழை நீரால் உயிர்ப்பித்தார் என்பதை போல பிள்ளை பெறுவதற்கு தகுதியில்லாத கருவறை அதுவும் மாட்டு போலதான், இறந்து போலதான். அதனை யஹ்யாவின் மூலமாக அல்லாஹ் மீண்டும் உயிர்ப்பித்தார். ஆகையினால் அந்த கருத்தை தாங்கியிருப்பதற்காக இந்த குழந்தைக்கு யஹ்யா என்ற பெயரை அல்லாஹ் சூட்டியிருக்கிறார் என்று விளக்கம் தருகின்றார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது ஒரு கருத்து, இந்த விளக்கம் அந்த இடத்திற்கு பொருந்தும் என்ற காரணத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விளக்கம். அதே நேரத்தில் இன்னொரு பொருள் என்னவென்று சொன்னால் அவர் வாழ்கின்றவர். அப்படி என்றால் எந்த அடிப்படையில் வாழ்கின்றார்? எல்லோரும் வாழ்கின்றார்களே என்றால் இவர் உள்ளத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது அவருடைய உள்ளம் மாண்டு போகாமல், அவருடைய உள்ளம் மாண்டு போகாமல், மரணித்து போகாமல் அந்த உள்ளத்தை எப்பொழுதும் உயிர்ப்பிப்போடு, உயிர் துடிப்போடு வைத்திருக்கக்கூடியவர் என்ற பொருளை தாக்கியிருப்பதால் அதற்கு யஹ்யா என்ற பெயர் வருகிறது. இந்த விளக்கம் வரும்பொழுது நாமெல்லாம் உள்ளத்தால் மரணித்து போனவர்கள் தான். நாமெல்லாம் உள்ளத்தால் செத்து போன மையத்துகளாகவே இருக்கிறோம். அது எப்படி நம்முடைய உள்ளம் துடிப்போடு இருப்பதால் தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம், உயிரோட நடமாடி கொண்டிருக்கிறோம்.
செத்து போனோம் என்று சொன்னால் உயிர் இருக்கிறது, ஆனால் உள்ளத்தின் துடிப்பு இல்லை. அதாவது அல்லாஹ்வின் நினைப்பு இல்லை, அல்லாஹ்வின் பயம் இல்லை, அல்லாஹ் பார்க்கிறார் என்ற உணர்வு இல்லை. ஆக மொத்தத்தில் அல்லாஹ்வின் சிந்தனை இல்லாத உள்ளம் எல்லாம் செத்து போன உள்ளம் தான். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு கமஸலில் ஹய்யி வல் மய்யித். அல்லாஹ்வை நினைப்பவர்களுக்கும் அல்லாஹ்வை நினைக்காதவர்களுக்கும் உதாரணம் என்பது உயிருள்ளவர்கள் உயிரற்றவர்களை போன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் இந்த அடிப்படையில் தான். நம்முடைய உடலோடு, நம்முடைய உயிரத்தோடு, நம்முடைய சதையோடு, நம்முடைய எலும்போடு, நம்முடைய நாடியோடு, நம்முடைய நரம்போடு இருக்கின்ற உயிர் வேறு, அல்லாஹ்வுடைய நினைப்போடு இருக்கின்ற உள்ளம் என்பது வேறு. அல்லாஹ்வுடைய நினைப்போடு இருக்கின்ற உள்ளம் தான் உண்மையான உயிருள்ள உள்ளம், மற்றதெல்லாம் செத்த பிணங்களே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்மில் எத்தனை நபர்கள் உயிருள்ளவர்கள், நம்மில் எத்தனை நபர்கள் இறந்து போனவர்கள் என்பதை நாமே முடிவு செய்து கொள்ளலாம். ஒரு பாவத்தின்பால் நம்முடைய கவனம் செல்லும் பொழுது அல்லாஹ் பார்க்கிறாரே என்ற உணர்வினால் நாம் பின்னோக்குவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் உயிர் உள்ளவர்கள். அதை தாண்டி நாம் தொடரும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் மரணித்து போனவர்கள். இந்த கருத்தின் அடிப்படையில யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளம் உயிருள்ள உள்ளம், அவர் உள்ளத்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்? நிமிடம் கூட ஒரு சிறிய பாவத்தை கூட நாடாத உள்ளமாக அது இருந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தரஃபத்தை கண் சிமிட்டும் நேரம் கூட அவர்கள் பாவத்தை பற்றி நினைத்து பார்த்ததில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் அந்த உள்ளம் எவ்வளவு உயிர்ப்புள்ள உள்ளமாக, இறை நினைப்புள்ள உள்ளமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை அல்லாஹ் தன் அருள்மறையை இந்த பெயருக்கான காரணத்தை வேறொரு வார்த்தையை சொல்லுகிறான். சய்யிதன் வ ஹஸூரன் வ நபிய்யன் மினஸ் ஸாலிஹீன். ஆல இம்ரான் சூராவிலே உங்களுக்கு நாம் ஒரு குழந்தையை சுப செய்தியாக தெரிகிறோம். அந்த குழந்தை எப்படிப்பட்டது என்றால் சய்யிதன் வ நபிய்யன் வ ஹஸூரன் மினஸ் ஸாலிஹீன். அவர் தலைவராக, நபியாக, ஹஸூராக இருப்பார், பாவத்தை நாடாதவராக இருப்பார். எல்லா நபிமார்களுமே பாவத்தை நாடாதவர்கள் தான், பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் தான். அப்ப இவர்களுக்கு என்ன தனி சிறப்பு என்றால் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அதில் சக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய தனி சிறப்பு என்பது பாவத்தை நினைத்து கூட பார்க்கிறாத, கண் சிமிட்டும் நேரம் கூட அதை பற்றி நினைக்காத சிந்திக்காத ஒரு உள்ளம் கொண்டவர் என்று அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தையின் பொருளை தான் யஹ்யா என்ற பெயர் தாங்கியிருக்கிறது. இன்றைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையிலேயே பெயருக்கு ஏற்ற வாழ்க்கை அதான் உண்மை. நம்ம என்ன பெயர் வைக்கிறோமோ அதற்கு ஏற்ற வாழ்க்கை கண்டிப்பாக அது ஏற்படும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் பொழுது அழகான பொருள் தாங்கிய பெயர் சூட்டுவது தந்தையின் கடமை என்று சொன்னார்கள். நல்ல பெயரை நாம் நல்ல பொருள் உள்ள பெயரை சூட்ட வேண்டும். யாருக்குமே இல்லாத பெயரா இருக்கணும், எங்குமே உச்சரிக்கப்படாத பெயரா இருக்கணும். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இது ஒரு கிறுக்குத்தனமான ஒரு சிந்தனை. யாருக்குமே இல்லாத ஒரு பெயர் என்பது, அந்த சிந்தனை என்பது முட்டாள்களின் சிந்தனை. ஆனால் யாருக்கு இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை கோடி பேருக்கு இருந்தாலும் பரவாயில்ல, அது நல்ல பொருள் உள்ள பெயரா இருக்கும் என்றால் அது புத்திசாலியின் சிந்தனை. எல்லாரும் நெட்ல தேடிக்கிட்டு இருக்காங்களா? குழந்தை திரைப்படத்துக்கு முன்னாலே உட்கார்ந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா நாங்க சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேர் வைக்கிறேங்க சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1 கோடி பேருக்கு பெயர் இருந்தாலும் அந்த பெயர் வைக்கிறது தப்பு இல்ல. யாருக்குமே இல்லாத ஒரு பெயர் தான், ஆனா பொருள் மோசமாக இருக்குமையானால் அது தப்பான ஒரு பெயராக. ஆகையால அழகிய பெயரை சூட்ட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஹ்சினு அஸ்மாஅக்கும், உங்கள் பெயரை மிக்க அழகானதாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையில் உங்கள் பெயர் கூறியும் உங்கள் தந்தையின் பெயர் கூறியும் தான் அழைக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நம்மை அழைக்கும் பொழுதே அந்த பெயர் அழகான பெயரா இருக்கணும். அதுல ஒரு மரியாதை, அதுல ஒரு கௌரவம் இருக்குது என்று
வருகிறார்கள். அதனால அவங்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் எந்த பெயர் வைத்தார்களோ தெரியவில்லை. ஆகையினால் நபி அவர்கள் தவறாமல் விசாரிக்கக்கூடிய விஷயங்கள்ல மிக முக்கியமானது உங்கள் பெயர் என்ன, உங்கள் பெயர் என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். இந்த நல்ல பெயராக இருந்தால் அப்படியே விட்டு விடுவார்கள். இந்த பெயர் நல்ல பெயரை கேட்டாங்கன்னா அவங்களுடைய முகத்தில் அப்படியே மகிழ்ச்சி தெரியும். பெயர் நல்ல பொருள் தாங்கியதாக இல்லை என்றால் உடனே பெயர் மாற்றி வைப்பார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய பெயரே அப்துல் காபா என்றுதான் இருந்தது. காபாவின் அடிமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் அப்துல்லா என்று மாற்றினார்கள். இல்லை, நீங்கள் அல்லாஹ்வின் அடியார். அதே போன்று எத்தனையோ நபர்களுக்கு பெயர் மாற்றினார்கள். ஒரு சஹாபி வந்தார், அவரது பெயரை கேட்டார்கள். அவர் தன்னுடைய பெயர் ஹசன் என்றார். ஹசன் அல்ல, ஹசன். இசட்டுடைய உச்சரிப்பு ஜே. அவருடைய பெயர் கடினமானது, கவலைக்குரியது என்று அவருடைய பொருள். நபி அவர்கள் அந்த பெயரை மாற்றி பல் அந்த சஹல், உடைய பெயர் சஹல், எளிமையானவர் என்ற அந்த பொருளை வைத்தார்கள். அதாவது நீங்க எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியம் உங்களுக்கு இலகுவானதாக அமையும் என்று கருத்தை அமைத்த ஒரு பெயர் சஹல் என்பது. ஆனால் அந்த சஹாபி நபி அவர்கள் மாற்றி வைத்த பெயரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னார், என் தந்தை எனக்கு சூட்டிய பெயரை நான் மாற்ற மாட்டேன் என்றார். நபி அவர்கள் அப்படியே விட்டு விட்டார். பல் அந்த ஹசன் அப்படின்னு சொல்லிட்டார். அவருடைய மகன்களின் பேர் என்றால் சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தாபியின் மேல மிக்க பெரியவர், மிகப்பெரிய மார்க்க அறிஞர். அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்து விட்டு சொன்னார்கள், என்னுடைய பாட்டனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயர் மாற்றியதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றால் நாங்கள் இன்னைக்கு நல்லா இருந்திருக்கோம். வாழ்வின் துயரம் கஷ்டம் எங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதாக கூறுகிறார். ஆகையால் பெயர் வைக்கும் பொழுது அழகான பெயர், நல்ல பொருள் தாங்கிய பெயர் வைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொல்லிவிட்டு நல்ல பெயர்களிலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பெயர் என்று வந்திருக்கிறது. நல்ல பொருள் உள்ள பெயர்களிலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பெயர் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இரண்டு பெயர்களை நபி அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். ஒன்று அப்துல்லா, இன்னொன்று அப்துல் ரஹ்மான். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு ஒரு பெயர் சொல்லுங்க, அப்துல்லான்னு வைக்கல. ஒரு விவரமான ஆள் நினைச்சு உங்கள்ட்ட பெயரை கேட்டு வந்தா அவர் உடனே இஸ்ரீ வந்துடுறார். விவரமான ஆள் நினைச்சு உங்கள்ட்ட பெயரை கேட்டு வந்தா நீங்க எடுத்தோடனே அப்துல்லா இருக்கீங்க. அந்த பெயர் நல்ல பெயர் தாங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா எல்லோருக்கும் இருக்கிறதே என்ற காரணத்தால் அந்த பெயரை அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். பெரும் பெரும் முஹத்தீஸ்கள், ஹதீஸுகளை வல்லுநர்கள், தஃசீருடைய அறிஞர்கள், ஃபிக்ஹுடைய அறிஞர்கள் என்று நாம் அந்த பெயர் அறிஞர்களுடைய வரலாறை பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று அவர் பெயர் அப்துல்லாஹ் இருக்கணும், இல்லாத அவருடைய பிள்ளையின் பெயர் அப்துல்லாஹ் இருக்கணும். தனக்கு தன்னுடைய பெற்றோர்கள் அந்த பெயரை வைக்காமல் விட்டுவிட்டார்கள் என்றால் தன் பிள்ளைக்கு வைத்து தன்னை அபு அப்துல்லா, அப்துல்லாவின் தந்தை என்ற ஒரு அடைமொழியை அவர் சுட்டிக் கொள்வார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப அழகான பெயர் வைக்க சொன்ன நபி அவர்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பெயரை குறிப்பிட்டார்கள். அது அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த அழகான பெயர்ல என்ன வருது தெரியுமா? நபிமாருடைய பெயர் வருகிறது. அதனால சொன்னார்கள், அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம கோர்வை செஞ்சா நமக்கு என்ன விளங்குது தெரியுமா? சம்மூ பி அஸ்மாஇ அன்பியாயிக்கும், உங்கள் நபிமாருடைய பெயரை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சூட்டுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப அழகான பெயரை வைங்கள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்த ஹதீஸ்ல நபிமாருடைய பெயரை வைங்கள் என்றால் அழகான பெயரே நபிமாருடைய பெயர் தான். அது இப்ராஹிமாக இருக்கலாம், அது இஸ்ஹாக்காக இருக்கலாம், அது யாக்கூபாக இருக்கலாம், அது யூசுஃபாக இருக்கலாம், அது இஸ்மாயிலாக இருக்கலாம், அது யஹ்யாவாக இருக்கலாம், ஜக்கரியாவாக இருக்கலாம், இத்ரீஸாக இருக்கலாம், இல்யாஸாக இருக்கலாம், மூசாவாக இருக்கலாம், ஹாரூனாக இருக்கலாம். எல்லா நபிமாருடைய
ஏதாவது ஒரு குழந்தையின் பெயர் முஹம்மத் என்று இருக்க வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்புடன் சொன்னார்கள். உயிரிழவும் சலாசத்த அவுலாத் பைஸ்மு அஹதியும் முஹம்மத், 3 குழந்தைகள் பிறந்திருந்தால் அதில் ஒருவருடைய பெயர் முஹம்மது என்று இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மஜ்மூஉ ஸவாயித் என்ற கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை அடிப்படையாக வச்சுதான் 3 ஒரு நபருடைய பெயர் முஹம்மது என்று நம்முடைய நல்லோர்கள் முன்னோர்களுடைய காலத்துல பேரை பார்த்தோம்னா முஹம்மது என்ற பெயர் என்பது ஒரு வீட்டுல 3 பேர் இருந்தா ஒரு பேருக்கு கண்டிப்பாக முஹம்மது இருக்கும், இல்லைன்னா அகமது என்று இருக்கும். அரபகம் முழுவதிலேயுமே எங்க பார்த்தாலும் முஹம்மது என்ற பெயர் அல்லது ஒருத்தருடைய பெயர் எனக்கு தெரியலன்னா அவர் உடனே யா முஹம்மது என்று சொல்லி கூப்பிடுவார். அவர் பேர் அதுவா இருக்காது. ஆனா ஏதோ ஒன்று சொல்லி அண்ணன் தம்பி, நம்ம ஊர்ல இருந்தா அண்ணன் தம்பின்னு கூப்பிடுறது, அது மாதிரி அவர் பேர் சொல்லி கூப்பிடுறவங்களை காட்டி யா முஹம்மது என்று அழைத்து விடுவார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தந்தை இஸ்மாயில் அவர்கள், அவருடைய தந்தை இப்ராஹிம். அந்த இப்ராஹிம் என்பவர் தான் இஸ்லாத்தை தழுவுகிறார். எனவே அவர் தன்னுடைய மகனுக்கு இஸ்மாயில் என்று வைத்தார், அவர் தன்னுடைய மகனுக்கு முஹம்மது என்று வைத்தார். இந்த தொடர் கரெக்டா வரும். இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய மகன் முஹம்மது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பெயர் முஹம்மது. முஹம்மது இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் என்ற அந்த பெயருடைய பரம்பரை வருகிறது. உடனே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பார்த்தாங்க, அடடா நம்ம அத்தா நமக்கு அப்துல்லாஹ்னு பெயர் வைக்காம போயிட்டாங்க. முஹம்மதுங்கிற பெயர்ல சந்தோஷம் தான், ஆனா அப்துல்லாஹ்னு பெயர் வைக்காம போயிட்டாங்கன்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு அப்துல்லாஹ் வச்சு தன்னை அபு அப்துல்லா அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் என்று புகாரில அந்த வார்த்தைகள் மிக அதிகமாக வருவதை நாம் பார்க்கிறோம். எனவே அதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெயர்ல அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகிறது. இதுல எஹியாங்கிற பெயர் அல்லாஹ் தஆலா வைத்துவிட்டு அதுக்கு அடுத்து அந்த துப்பாட்டாம அல்லாஹ் தொடர்ச்சியாக என்ன சொல்லுகிறார், இஸ்முஹு எஹியா, அவர் பெயர் எஹியான்னு ஒரு புள்ளியை வச்சிருக்கணும். ஆனா அப்படி வைக்காம அல்லாஹ் சொல்லுகிறார், வலம் நஜஅல் லஹு மின் கப்லு சமிய்யா, இந்த பெயரை யாருக்கும் வைக்கல. எஹியா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால இந்த பெயர் வேறு யாருக்கும் வைக்கப்படவில்லை அப்படின்னு அந்த வசனத்துக்கு விளக்கம் எழுதுகின்றார்கள். அப்ப யாருக்கும் வைக்காத பெயர் நல்லோர்களுடைய பெயர்கள்ல அதற்கு முன்னால யாருக்கும் வைக்காத பெயரா கைவிடுகிறது. அந்த பெயர் தான் நமக்கு இங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் அப்துல் முத்தலிப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் அவங்க அப்படியே தன்னுடைய கையில எடுத்து தன்னுடைய மார்போடு அடைச்சி காபத்துல்லாஹ் தவாப் செய்து அங்க வச்சு அவங்களுக்கு முஹம்மத் என்று பெயர் வைத்து விட்டு கொண்டு வந்தார்கள். எல்லாருமே கேட்கிறது என்ன, பிறந்தவரை என்ன பெயர் வைத்துள்ளீர்கள்? அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது என்ற பெயர் வைத்திருக்கிறோம். அந்த பரம்பரையில யாருக்கும் அந்த பெயர் கிடையாது. அதுவரை குறைஷி குலத்திலேயே யாருக்கும் அந்த பெயர் கிடையாது. அதனால ஆச்சரியமா கேட்டாங்க, உங்களுடைய பரம்பரையில யாருக்கும் இந்த பெயர் இல்லையே? இதுக்கு முன்னால் நாம சொல்லியிருக்கும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய மகன் வழி பேரன் இவர்களால் வாழிகிறான் என்று இந்த பெயரை மாறி மாறி வைப்பாங்க, தலைமுறை தாண்டி. அப்படிதான் எல்லா பக்கமும் பழக்கம் இருக்கிறது. ஆனால் நீங்க யாருக்கும் இல்லாத பெயரை வைத்திருக்கின்றீர்களே என்று கேட்கும் பொழுது அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பேரன் வானத்தில் உள்ளவர்களாலும் பூமியில் உள்ளவர்களாலும் புகழப்பட வேண்டும் என்று நாடுங்க. அதனால் பெரும் புகழுக்கு உரியவர் என்ற பெயர் தாங்கிய பொருள் தாங்கிய அந்த பெயரை நான் வைத்திருக்கிறேன் என்று முஹம்மத் என்ற பெயர் ஏன் வைத்தேன் என்பதற்கு அவர் விளக்கம் சொன்னார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பூமியில் உள்ளவர்களும் வானத்தில் உள்ளவர்களும் புகழ வேண்டும், அதற்கு ஏற்ப பெரும் புகழுக்குரியவராக இருக்க வேண்டும் என்று நான் வைத்தேன் என்று சொன்னால் இந்த பெயரை அவரா தேர்ந்தெடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவருக்கு ஒரு இல்ஹாம், ஒரு மன உரிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினார். அதனால் அல்லாஹ் தஆலா இந்த பெயரை சூட்டுவதற்கான ஒரு எண்ணத்தை அவருக்கு போட்டால் அதன் மூலமாகத்தான் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அப்துல் முத்தலிப்புக்கும் அல்லாஹ்வுக்கும் ஒரு தொடர்பு உண்டு.
அப்துல் முத்தலிப் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கு ஒரு தொடர்பு உண்டு. அவரை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் மற்ற விஷயங்களை வழங்கிய பொழுது அவர் காபத்துல்லாவுடைய திரைச்சீலையை பிடித்து அல்லாஹ்விடம் உதவி தேடக்கூடியவராக இருந்தார். அதனால் அபிரகாம் மன்னன் காபாவை இடிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்ற அந்த செய்தியின் வழியாக மக்களுடைய உள்ளத்தில் உள்ள அச்சத்தை விதைக்க வேண்டும் என்பதற்காக அங்கு மேய்ந்து கொண்டிருந்த ஒட்டகங்களை எல்லாம் கைப்பற்றினார். அதில் அப்துல் முத்தலிபுடைய ஒட்டகமும் உண்டு. எனவே ஒட்டகத்துக்கு உரியவர்கள் என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்பதாக சொன்ன பொழுது அப்துல் முத்தலிப் அவர்கள் அந்த மன்னரை சந்தித்து என்னுடைய இத்தனை ஒட்டகங்களை நீங்கள் தடுத்து வைத்திருக்கிறீர்கள், அதையெல்லாம் எனக்கு தர வேண்டும் என்பதாக கேட்டார். அப்பொழுது மன்னன் சொன்னார், மக்காவிற்கே தலைவராக இருக்கிறீர்கள், பெரிய தலைவராக இருக்கிறீர்கள், நீங்கள் பெரிய விஷயத்தை பற்றி ஒட்டகத்தை பற்றி பேச வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு காபத்துல்லா என்ற அந்த பெரிய விஷயத்தை விட இந்த ஒட்டகம் தான் பெரிதாகிவிட்டதா என்று அவர் ஆச்சரியப்பட்டும் அதிர்ச்சி அடைந்தும் கேட்கும் பொழுது அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு எது உரியதோ அவர்கள் தான் அதை பற்றி பேசுவார்கள். ஒட்டகத்துக்கு உரியவர் நான், எனவே நான் ஒட்டகத்தை பற்றி பேசுகிறேன். காபாவுக்கு உரியவர் வேறு நபர், அவர் பேசுவார். அவருக்குரிய பொருளை பற்றி அவர் பேசுவார். என் பொருளை நீ இப்பொழுது பிடித்து வைத்துக் கொண்டாய், நான் அது பேசியாகணும். அவருடைய பொருளை நீ பிடிக்கவா? அப்பொழுது அவர் பேசுவா என்ற அடிப்படையில் அப்துல் முத்தலிப் சொன்னாரே, இது இறை நம்பிக்கை உள்ள ஒருவரால் தான் இப்படி பேச முடியும். இறை தொடர்பு இல்லாத எவராலும் இப்படி பேச முடியாது. அப்பொழுதே அவர் மன ரீதியாக விழுந்து விட்டார். இந்த வார்த்தையினால் அபிரகாம் மன்னன் மன ரீதியாக அவர் விழுந்து விட்டார். அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் நாம் அறிவோம். எனவே முஹம்மது என்ற அந்த பெயருக்கான இல்ஹாம், மன உதிப்பை அல்லாஹ் தஆலா தான் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் விதைத்தார். அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த பெயர் வைக்கப்பட்டார்கள். பெரும் புகழுக்கு உரியவர்கள் இன்றைக்கும் தொடர்ந்து எல்லோராலும் புகழப்படுகிறார்கள். அந்த வார்த்தைக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, முஹம்மது என்றால் மீண்டும் 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 புகழப்படும் தகுதி உள்ளவர். எவ்வளவு புகழ்ந்தாலும் தீராது. எவ்வளவுதான் நாம் வர்ணித்து புகழ்ந்தாலும், எவ்வளவுதான் நாம் புகழ் பாடினாலும், எவ்வளவுதான் கவிதைகளால் அவர்களை நாம் போட்டினாலும், அதற்கு பிறகு மனசுல நம்ம முழுசா அவங்களை புகழ்ந்துக்கிறதாக ஒரு எண்ணம் வரும். அப்படி வருகின்ற அளவிற்கு மீண்டும் மீண்டும் புகழப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் என்பதை அந்த பெயர் நமக்கு எடுத்து காட்டுகிறதனால், பெயருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நிச்சயம் உண்டு என்ற காரணத்தால் நல்ல பெயர்களை சூட்ட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நல்ல பெயர்கள்ல நபிமாருடைய பெயர் என்பது மிக சிறப்புக்குரியது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது எல்லா விஷயங்களையும் தாங்கியதால் அந்த எஹ்யா என்ற பெயர், அதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நாமே எஹ்யா என்ற பெயர் அவருக்கு வைத்திருக்கிறோம். இதற்கு முன்னால் அந்த பெயர் யாருக்கும் வைக்கவில்லை. இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவார்கள் என்று எல்லா முந்தைய வேதங்களையும் சொல்லப்பட்டுச்சு. அதுல அவர்களது பெயர் முஹம்மது என்று இருக்கும் என்றும் சொல்லப்பட்டது. அதனால் அதை தெரிந்தவர்கள், ஒரு தொடர்பு உள்ளவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு முஹம்மது வச்சார். பல பாகங்கள், அரபகத்தின் பல பாகங்கள்ல முஹம்மது என்ற பெயர் வைக்கப்பட்டிருந்தது. நான் இதற்கு முன்னால் ஜும்மாவுடைய ஒரு பயானிலே, கடந்த வருடம் மீலாது பயானிலே சொல்லும் போது நான் சுட்டிக்காட்டினேன். ஒரு 6 அல்லது 7 நபர்களுக்கு முஹம்மது என்ற பெயர் இருந்தது. அதுல மதீனா முனவ்வராவுல முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற அன்சாரி சஹாபிக்கு அந்த பெயர் வைக்கப்பட்டது. இந்த பெயருக்கு உரியவர் என்பதால் முஹம்மதுன்னு பெயர் வைப்போம். ஒருவேளை இவங்க அவங்களா இருந்தா நல்லதானே அப்படின்னு அந்த நல்ல எண்ணம் கொண்ட பெற்றோர்கள் நினைத்து பார்த்திருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில்தான் அல்லாஹ் தஆலா அதை நாடியிருக்கிறார் என்ற பொழுது அவர்கள் மிக்க மரியாதைக்கும் பெரும் புகழுக்கும் உரியவர்களாக ஆகிவிட்டார்கள். அதிலும் குறிப்பாக முஹம்மத் அப்படிங்கிற பெயருக்கு அதன் மதிப்பெடுத்தவர்கள் கொடுத்த மரியாதையே கஜினி முகமது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வரலாற்றுல. அதை இந்திய வரலாறுகள் தப்பும் தவறுமாக நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மாற்றி மாற்றி எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கஜினி முகமது என்பவர் அசல்ல மஹ்மூது லஸ்னவி, லஸ்னா என்ற ஊரை சார்ந்தவர். அதனால லஸ்னவி, மஹ்மூது லஸ்னவி. அவருடைய பண்புகள்ல ஒன்று என்னவென்றால், தன்னை சந்திக்க வருகின்றவர்கள் முஹம்மத் என்ற பெயருக்கு உரியவர்களாக இருந்தால் அந்த பெயருக்கு உரியவர்களுக்கு மரியாதை செய்வார். அதிலேயும் குறிப்பாக ஒலு இல்லாம அந்த பெயரை உச்சரிக்க மாட்டார். யாருக்கு பெயர் வைத்திருந்தாலும் முஹம்மது என்ற பெயரை உச்சரிப்பதாக இருந்தால்
மனசுல தாங்கி அதன் பக்கம் அதன்படி நிலைத்து நிற்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஆத்திரத்துல அவசரத்துல குரானையே ஒலி இல்லாம தொட்டுட்டு போயிடும். ஒலி இல்லைங்கிறது வேற விஷயம், அதை நம்ம யாரும் ஏற்றுக்கொள்ளல, அந்த சப்ஜெக்ட் தனி. ஆனா சில சமயங்கள்ல ஒருவோடுதான் தொட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாம் கூட ஒலி இல்லாம குரானை கையில எடுத்துறோம். ஆனா அந்த பேரை உச்சரிக்கும் பொழுது அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் என்பதாக ஒரு எண்ணம் கொண்டிருந்தாரே, அப்ப அவர் எப்படிப்பட்ட மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய மன்னராக இருந்திருப்பார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில பெரியார்களுடைய செய்திகள் வருகிறது. ஹதீஸ் வழியாக பார்க்கிறோம். மஜ்மூஉ ஸவாயித் என்ற கிதாப் இருக்கிறது. நாம் இங்கே ஒவ்வொரு நாளும் அஸ்ர் தொழுகைக்கு பிறகு அதை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். அதுல ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், முகமதுன்னு ஒரு குழந்தைக்கு நீங்க பேர் வச்சுட்டா அந்த குழந்தையை திட்டக்கூடாது, அழிக்கக்கூடாது. அந்த குழந்தையை திட்டக்கூடாது, அழிக்கக்கூடாது. அப்ப அவன் சேட்டை பண்ணா, அடிக்கு தகுந்த நடந்துக்கிட்டா வேற விஷயம். ஆனா இன்ஷா அல்லாஹ் அவன் சேட்டையை பண்ண மாட்டாரு, அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கவும் மாட்டார். ஏன்னா அந்த பெயர் அப்படிப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பெயருக்கு உள்ள மரியாதை இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில நபர்கள், அந்த நபர்கள்ல 6-7 குழந்தைகள் ஒரு தந்தைக்கு, அவங்களுடைய பிள்ளைகள்ல 2-3 பேருக்கு முகமதுனே வச்சு, 3ல வந்து முகமதா இருக்கிற அடிப்படையில ஒரு 7 குழந்தைகள், கண்டிப்பாக 2 குழந்தைகளுக்கு முகமது இருக்கணும், 3ஆவதையும் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டார். ஏன்னா ஒருவேளை அந்த 7ஆவதுக்கு பிறகு 2 குழந்தை பிறக்காலும் பிறக்கலாங்கிற நம்பிக்கை இருக்குமோ என்னமோ. 3க்கு வந்து முகமது இருக்கணும், 7 குழந்தை இருக்குது அப்படின்னா 7ஆவது பிறந்த குழந்தைக்கு முகமது வச்சாரு. ஒருவேளை அந்த பழக்கத்துல இன்னொரு 2 குழந்தை வந்து 9 குழந்தை இருந்தா அதுல 3 குழந்தை பேர் முகமதா இருக்குன்னு நினைச்சாரா என்னவும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன்கள்ல ஒருவரை அழைச்சி, அவர் ஏதோ ஒரு சிறிய கண்டிப்புக்குரிய காரியம் செய்திருக்கிறார். அவரை அழைத்து கண்டிச்சுட்டு உன் பேர் என்னன்னு கேட்டார். முகமது. இது உன் பேர் முகமது கிடையாது, உன் பேர் இப்படிதான் அப்படின்னு பேரை மாற்றி வச்சார். ஏன்னா நீ பேருக்குரிய மரியாதை கொடுக்கல, அதனால உனக்கு முகமதுங்கிற பேரை கொடுத்தாது என்று பெயரை மாற்றி வச்சார். அவர் சொன்னாரா, அலிபாவுடைய பேச்ச நான் கேட்கிறேன், ஆனா இந்த பேர் யார் வச்சா நீங்க தெரிஞ்சுக்கிடணும். இப்ப யார் வச்சாங்க இருக்கும்போது, நான் பிறந்தது எங்க அத்தா என்ன ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் பேர் வைக்க சொன்னாங்க, அவங்கதான் எனக்கு முகமதுன்னு பேர் வச்சாங்க. உடனே அதை கேட்டது அப்படியே பதறி போயிட்டாங்க. எனக்கு வந்து அதிகாரம் இருக்கிறது, எனக்கு வந்து அதிகாரம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வைத்த பெயரை மாற்றுவதற்கு, அவரை கண்டிச்சவருக்கு அதனுடைய பிராயச்சித்தமாக அதுக்கு மரியாதை செஞ்சாங்க, செஞ்சு அவரை அனுப்பி வைத்தார் என்று நாம் மஜ்மூஉ ஸவாயித் என்ற அந்த ஹதீஸுடைய கிதாபில் வருகிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். எனவே பெயர் மிக முக்கியமானது, அதில் நல்ல பெயர் மிக முக்கியமானது, நபிமாருடைய பெயர் ஆக முக்கியமானது. அகிலத்தின் அடிப்படையான அண்ணலின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் நிகரில்லாத சிறப்பிற்குரியது. எனவே அந்த பெயர் வைக்கப்பட்டவர்கள் அதை பொருத்தி, அதை புரிந்து, அதற்குரிய மரியாதை கொடுத்து வாழ வேண்டும். நம்முடைய நாவலிலிருந்து அந்த பெயர் வைக்கப்பட்ட நபர்களை எந்த சந்தர்ப்பத்திலையும் தப்பு தவறாக அழைத்துவிடக் கூடாது என்ற ஒரு உணர்வை தாக்கியவர்களாக நாம் எப்போதும் இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நல்ல